மரக்குளத்திலே பிறந்த மலலை கூட வாழ்வீசுமே, மரத்தியா உனக்கு அஞ்சுவேன். மேலும் அம்புகள் யாருக்கு தெரியும், வினோத யுக்திகள் எவருக்கு தெரியும், பரம்பரை வீரர்கள் பாசறை எங்கள் வீரநங்கை நாச்சியார் அல்லவா, வேலு நாச்சியார் அல்லவா. ஆண்டது யாரு, மாண்டது யாரு, ஆண்டது யாரு, போரில் மாண்டது யாரு, வீரமந்திரம் ராஜதந்திரம் விண்ணுக்கும் எட்டாத. வணக்கம். வீரமங்கை வேலு நாச்சியாரை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். எத்தனையோ சாதனை மங்கைகளை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ பெண்களின் தடம் பதித்த வரலாற்றை கரைத்து குடித்திருக்கிறோம். ஆனால் வீரமங்கை என்றால் அவர் வேலு நாச்சியார் மட்டுமே. அதுவும் சாதாரண வீரம் கிடையாதுங்க. மாபெரும் படைகளை எதிர்கொண்டு வீழ்த்திய வீரம், தன்னையே வரித்து கொண்ட வீரம், நெஞ்சுரம் மிக்க தீரம். பெண் பேரரசி வீரமங்கை வேலு நாச்சியார். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முதல் பெண் பேரரசி என்ற பெருமை கொண்டவர் வேலு நாச்சியார். ஆங்கிலேய படைகளை வீழ்த்தியவர் என்ற பெயரை தட்டிச் சென்றவர் வேலு நாச்சியார். ராமநாதபுரம் மன்னரின் ஒரே மகளாக பிறந்த வேலு நாச்சியாரின் திறமைகள் கட்டுக்கடங்காதவை. குதிரை ஏற்றம், வாள்வீச்சு, களரி உள்ளிட்ட போர்க்கலைகளை கற்றவர். கணவர் முத்துவடுகநாதரை ஆங்கிலேயர் கொன்றுவிட்டதால் அதே ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வர சூளுரைத்தவர் வீரமங்கை வேலு நாச்சியார். இதற்காக ஆங்கிலேயருக்கு எதிராக இருந்த குறுநில மன்னர்களை ஒருங்கிணைத்து 7 வருட போராட்டங்களுக்கு பிறகு சிவகங்கை சீமையை வெற்றிகரமாக மீட்டெடுத்தார் வீரமங்கை வேலு நாச்சியார். சிவகங்கை சீமையில் இருந்த வெள்ளையர்களை விரட்டியடித்த முதல் வீரப்பெண்மணி என்ற பெருமைக்குரியவரும் ஆனார். அது மட்டுமல்ல, நாட்டின் விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணியும் வீரமங்கை வேலு நாச்சியார்தான்.